ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலாக மோத்திச்சூர் லட்டு. சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் ஜூஸியான லட்டு வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபில்டர் வச்சு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா கீழே பபுள்ஸ் மாதிரி விழும். ஸோ சூப்பரான பூந்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. பூந்தி நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதை எடுத்து ஆற விட்டுருங்க. மீதி இருக்க மாவுலையும் இதே மாதிரி பூந்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மோத்திச்சூர் லட்டுன்னும் போது அது சின்ன சின்ன பூந்தி வச்சு தான் செய்வாங்க. ஸோ நமக்கு சின்ன சின்ன பூந்தி கிடைக்காததுனால நம்ம பூந்தி பண்ணிவிட்டு இதை இப்போ மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா முழுமையாக கரைச்சிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சு சிறப்பானதும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பூந்தி பவுடரை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூந்தி பவுடரும் சுகர் சிரப்பும் சேர்ந்து வேகணும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப் எல்லாம் பூந்தியில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஏலக்காய் பவுடர் சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணும்போதே கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கை தாங்குற சூடு வந்ததும் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நல்லா உருட்டி ரவுண்ட் ஷேப்க்கு லட்டு பிடிச்சி எடுத்துப்போம். சூப்பராக இந்த மாதிரி லட்டு ரெடியாகி வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்கும்போது ரொம்ப கவனமாக பிடிங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கை சுட்டுடும். சூப்பரான ஜூஸியான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா மேலே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இல்லை வெள்ளரி விதை கூட வைக்கலாம். நான் கொஞ்சமாக சில்வர் ஃபாயில் சேர்த்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மோத்திச்சூர் லட்டு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஜூஸியான மோத்திச்சூர் லட்டு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.